முதல் நாள் ஜெபம். நிச்சயமாகவே தேவன் நம்மோடு வாசம் பண்ணுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பொருத்தனையோடு மீதி இருக்கிற 2 நாளும் நீங்கள் கடந்து கொள்ளும்படியாய் உங்களை அன்போடு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஒரு ஆண்டவருடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில முதல்ல தேவன், நல்ல கவனமா கேளுங்க, உன்னுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிற காரியம், நீ தேவனுக்காக நிக்கணும், தீர்மானம் பண்ணணும், முடிவெடுக்கணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? தேவன் உங்களோடு கூட இடைப்படுவாராக. கர்த்தர் உங்களோடு கூட அசைவாடுவாராக. வேதத்தில் நிறைய வசனம் இருக்கிறதுனால நம்ம நேரம் வசனத்துக்கு நேரம் நான் கடந்து போவேன். நான் விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இப்போ தானியேலின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. தானியேலின் தீர்க்க தரிசனமா அந்த மனுஷன் இருக்கிற இந்த புஸ்தகத்தை நம்ம எடுத்துக்கொள்ளுவோம். 1ஆம் அதிகாரத்தில் 1லேருந்து 3 வரைக்கும் வாசிங்க. தேங்க்யூ சீஸ். நான் வாசிக்கிறேன், இல்லைன்னா கேளுங்க. பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் சிறந்தவர்களும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்களும் ஆகிய சில வாலிபரை கொண்டு வரவும், அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையும் கற்றுக் கொடுக்கவும் தலைவனாகிய அஸ்பேனாசுக்கு கற்பித்தான். போதும். இப்போ அதுக்கு அடுத்தது ராஜா சொல்றாரு, ராஜா தான் உண்ணும் போஜனத்திலையும் தான் குடிக்கும் திராட்சரசத்திலும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும், அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான். இங்கே சிறைப்பிடிச்சிட்டு வராங்க. எங்கிருந்து? எருசலேம்லேருந்து. இப்போ அந்த ராஜா நல்ல அழகான வாலிபர்கள், கவனமாக கேளுங்க, சின்ன வயசு பிள்ளைங்க, அந்த வாலிப பிள்ளைங்க, அது ஒன்று கல்வியில் ஞானத்தில் சிறந்தவங்க. சில காரியங்களை டெஸ்ட் பண்ணி, எப்படின்னா இந்த மிலிட்ரிக்கெலாம் ஆள் எடுக்கும் போது, வேலைக்கெல்லாம் ஆள் எடுக்கும் போது சில திறமைகளை பார்ப்பாங்க பாருங்க. இந்தமாரி ராஜா என்ன பண்ணா, தன்னுடைய கூடவே தன்னுடைய அரண்மனையில் வேலைக்காகவே சில திறமசாலி வாலிபர்களை, கவனமாக பிள்ளைங்க, அவன் என்ன செய்ய விரும்புகிறான்னா பிடிச்சு தன் வசமாக வைக்க விரும்புகிறான். இதில் இருந்த மனுஷன்தான் தானியேல். இப்போ தானியேலுக்கு ராஜா கட்டளை கொடுக்கறது, அவனுக்குன்னு ஒரு பிரதானிய ஒரு தலைவனை நியமிச்சு, அவன் பேர் அஸ்பனோஸ்கு அப்படின்னு சொல்லியிருக்க பேரு. அவனுக்கு ஒரு கட்டளையா கொடுத்துட்டார் ராஜா. என்ன சொன்னார்னா, தானியேலை 3 வருஷம் கழிச்சு எனக்கு முன்னாடி நிற்கும் பொழுது அவன் எப்படி இருக்கணும்னா, நம்ம ஊர் பாஷையை படித்தவனா இருக்கணும், நம்ம ஊர் பாஷை பேசுறவனா இருக்கணும், நம்ம ஊர் சாப்பாடு பழக்க வழக்கங்களுக்கு அவன் ஒத்து போனவனா இருக்கணும். அப்படி ஒரு ட்ரைனிங் அந்த பிள்ளை இவங்களுக்கு கொடுத்து ராஜாவுக்கு முன்னாடி நிற்க வைக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, கவனமா கேளுங்க. இப்போ பிரதானியின் தலைவன் கிட்ட தானியேல் அவன் கேட்குறான், நான் என் தேவனுக்கு நான் பிறந்த நாள்ல இருந்தே ஒரு தீர்மானம் பண்ணி ஒப்பு கொடுக்கப்பட்டு வாழ்ந்த ஒரு மனுஷன் நான். இப்படி சொல்லும் பொழுது அவன் 8ஆம் வசனத்தை ஒருத்தர் அழகா இருக்கு, வாசிங்க. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று இவர் செய்கிற ஒரு
தன் இருதயத்தில் செய்கிற அந்த தீர்மானத்தை பார்க்குறீங்களா? இது என்ன ஜெபம் ஆரம்பிச்சிருக்கோம்? புது வருஷத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு தீர்மானம் பண்ணுறதுக்காக நாம் ஏறெடுக்கப்பட்ட ஒரு ஜெபம் தான் இந்த ஜெபம். 3 நாள் உபவாசத்தோடு நம்ம என்ன பண்ண போகிறோம்? கர்த்தர் சமூகத்தில் நம் தீர்மானம் எடுக்க போகிறோம். தானியேலுடைய அவனுக்கு கிடைச்ச அந்த ஞானம், பலன், அவனுக்கு கிடைச்ச உயர்வு எல்லாமே என்னன்னா காரணம், தானியேல் தன் இருதயத்தில் தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி தேவனுக்காக தன்னை ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு தீர்மானம் எடுத்தான். நல்லா புரிஞ்சுக்கிங்க ஆண்டவருடைய பிள்ளையே. ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த பூமியில படைச்ச ஆண்டவருடைய பிள்ளைங்க யாரா இருக்கணும்? ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ பிறந்துட்டோம், ஏதோ பெத்து போட்டாங்க, சாப்பிட்டோம், வாழ்றோம், போறோம், செத்தோம் அப்படின்னு இல்லாம கர்த்தருக்காக ஒரு தீர்மானம் எடுத்து அந்த பரிசுத்த ராஜ்யத்தை, பரலோக மேன்மையை, அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட தேசத்தை, பரதேசியை நான் சுதந்தரிப்பதற்காக நான் ஒப்பு கொடுக்கப்பட்டவனாய் இருக்கணும்னு சொல்லி நம்முடைய இருதயத்திலையும் நாம் என்ன செய்யணுமா? தீர்மானம் பண்ண வேண்டும். எத்தனை பேர் அப்படி தீர்மானம் பண்ண போறீங்க? இருக்கிற இடத்துல கரத்தை உயர்த்தி, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தேவன் பரமபிதா உங்கள் கரத்தை உயர்த்துறத அவர் காண்பாராக. கரத்தை உயர்த்துற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கரத்தை உயர்த்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களும் எடுக்கிற தீர்மானத்தையும் கர்த்தர் அடியேன உட்பட கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பாராக. கர்த்தர் அந்த எடுக்கிற தீர்மானத்துல தானியேலை உயர்த்தின தேவன் புது வருடத்துல எங்களையும் உயர்த்துவாராக. சகல விதமான ஞானத்தினாலும், சகல விதமான பலத்தினாலும், சகல விதமான கிருபையினாலும் என் பிள்ளைகளை நீ நிரப்புவீராக. இந்த கரத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இதோ தூக்கி இருக்கிற இந்த கரத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த கிருபை இந்த கரத்தின் மேல இறங்குவதாக. இதோ எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் எடுக்க போற முடிவுகள், தீர்மானத்தில் உறுதியா நிற்க உம்முடைய பரிசுத்தாவின் பலத்தை தானியேலுக்கு கொடுத்த தேவ ஆவியை பெற்ற மனுஷனை போல இவர்கள் பெற்றுக் கொள்வார்களாக. அந்த மகிமையின் பிரசன்னம் நிரப்பட்டும் ஐயா. இந்த மகிமையின் பிரசன்னம் நிரப்பட்டும் ஐயா. இதை தன் இருதயத்துல எடுக்க போற தீர்மானம், இந்த பிள்ளைங்க எடுக்க போற இந்த முடிவு ஆண்டவருக்கு பிரியமா இருப்பதாக. கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. ஒப்பு கொடுக்கிற பிதாவே, நல்ல கேளுங்க ஆண்டவருடைய பிள்ளைய. இப்ப 18ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 3 வருஷங்களே முடிஞ்சதுக்கு அப்புறம் தானியேலை ராஜாவுக்கு முன்னாடி எடுத்துட்டு வந்து நிக்கிறாங்க. அவன் அந்த நாட்கள், குறிக்கப்பட்ட நாட்கள் நிறைவேற போது பிரதானிகளின் தலைவன் அவர்களை நேபுகாத் நேச்சருக்கு முன்பாக கொண்டு வந்து விட்டான். ராஜா அவர்களோடு பேசினான். அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மிசாவேல், அசிரியா என்பவர்களைப் போல வேறொருவரும் காணப்படவே இல்லை. ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஒரு ஆண்டவருடைய சமூகத்துல நீ நிக்கணும்னா எத்தனை பேர் ஆண்டவர் சமூகத்தில் நிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? கர்த்தருடைய சமூகத்தில் எத்தனை பேர் நிக்க விரும்புறீங்க? அப்போ தானியேல் எப்படி தீர்மானம் பண்ணானோ, நாம ஒரு தீர்மானத்துல, ஒரு முடிவுல உறுதியா நிக்க வேண்டும். அல்லேலூயா. நல்லா பாருங்க ஆண்டவருடைய பிள்ளையே. இவன் எங்க போய் கொண்டு வந்து நிக்க வைக்கிறாங்கன்னா, ராஜாவுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிக்க வைக்கிறாங்க. ராஜா சோதித்து பார்க்கிறான். எவனும் எல்லாரும் தோத்துட்டான். தானியேலும் அந்த 3 புருஷர்களும் ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. இதற்கு என்ன காரணம் நீங்க விரும்புறீங்க? என்ன காரணம் நீங்க யோசிக்கிறீங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கிங்க. தானியேல் தன் இருதயத்துல இந்த சாப்பாடுனால, இந்த ஊர் பழக்கத்தினால என் தேவனை நான் என்ன பண்ணக்கூடாது? தீட்டுப்படுத்தக்கூடாது. நான் அடிமையா இருந்தாலும், நான் பாபிலோன்ல சிறப்பட்டவனா இருந்தாலும், அந்த சிறப்பட்ட இடத்துல நான் தனித்துவமாய் காட்ட வேண்டும். என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நான் நிரூபிக்க வேண்டும் என்று தன் இருதயத்தில் தீர்மானம் கண்டு கொண்டான். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்க. இந்த சத்தியம் ரொம்ப முக்கியமானது. அதனால்தான் ஆராதனை குறைச்சிட்டேன். நம்ம நிறைய வசனங்களை முதல்ல கேளுங்க. 22, 23 காரியம் இருக்கு. முதல்ல 7 காரியத்தை நம்ம தியானிக்க போறோம். 7 தீர்மானத்தை முதல் நாள்ல நம்ம எடுக்க போறோம். எத்தனை பேர் எடுக்க போறீங்க என் கூட சேர்ந்து? நானும் தான் எடுக்க போறேன். புது வருஷத்துக்கு முன்னாடி நம்மளும் எழுதி வச்சுக்கோங்க. உங்க டைரி இருந்தா, ஒரு பேப்பர் பேனா இருந்தா,
ரொம்ப முக்கியமாக நீ எழுதி வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் எப்போ எழுதி வைங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா ஆண்டவர் சமூகத்தில் காலையில் இந்த தீர்மானத்தை படிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு தான் நீ வெளியே போகணும். ஆமென். ஏன்னா பிசாசு இருதயத்தில் விதைக்கிறத ஆகாயத்து பறவை பைபிளில் பார்க்குறோம்ல, முள் செடி, இது எல்லாமே என்ன பண்ணோம்னா எடுத்து போட்டுரும், வளர விடாது. அதனால எத்தனை பேர் என் கூட சேர்ந்து தீர்மானம் பண்ண போறீங்களோ எனக்கு தெரியாது. நம்ம இதெல்லாம் முடிவு எடுக்க போகிறோம். புது வருஷத்துக்குள்ள நம்ம போகிறதுக்கு முன்னாடி இந்த காரியத்திலலாம் நம்ம ஒரு ஸ்ட்ராங்காக நிற்கும் பொழுது 2026 எப்படி இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும் எல்லாம் புலம்புறது எதிர்பார்க்கறதுலாம் இல்லை. உனக்கு நீ எடுத்த தீர்மானத்தை பார்த்து அந்த நாட்கள் நிறைவேறும் பொழுது கர்த்தர் உன்னை உயர்த்த ஆரம்பிச்சிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, முதல்ல எடுக்க வேண்டிய தீர்மானம் 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தை பக்கம் 282 பக்கம் 5ஆம் அதிகாரம் 17-18 எடுத்து வாசிக்கலாம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறிச்சே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அல்லேலூயா. முதல்ல நல்ல ஒரு ஆண்டவருடைய பிள்ளை தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். புது வருஷத்துக்குள்ள போற நம்ம இடைவிடாமல் ஒரு ஜெபிக்கிற பழக்கம். என்ன பழக்கம் வேணும்? ஒரு ஜெபிக்கிற ஒரு நாள். நல்லா ஒன்று புரிஞ்சுக்கிங்க, ஆண்டோடைய பிள்ளையே நல்லா தெரிஞ்சுக்கிங்க, இது கர்த்தர் தான் உங்ககிட்ட பேசுறார். இந்த கடந்த வருஷம் நாட்கள்லாம் நீ எத்தனை நாள் ஜெபிக்காம விட்டுட்டீங்கோ எனக்கு தெரியாது. எத்தனை நாள் ஜெபத்தை நீங்க நிறுத்திட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. நம்ம நினைக்கலாம், நான் ஜெபிக்கல ஆனா நான் சந்தோஷமா தான் போறேன், குடும்பம் சந்தோஷமா தான் இருக்கு, பிள்ளைங்க சந்தோஷமா தான் இருக்கு, வீட்டில் பிரச்சனை வரல. நீ நினைக்கலாம் பிசாசு தொந்தரவு கொடுக்கல உங்களை, நீ தான் ஜெபத்தை நிறுத்திட்டிய, எப்படி ஒன்று டார்ச்சர் பண்ணுவான். ஆனா இதே தொடர்ந்து நீடிக்கும் பொழுது ஒரு சடுதியா ஒரு பெரிய ஆபத்தை பிசாசு கொண்டு வந்து வச்சிருவான். உன் ஜெபம் இல்லாததுனால நீ தப்பிக்கவே முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நம்ம வாழ்க்கையில் நினைக்கலாம், நான் ஜெபிக்கல, நான் இப்போ நல்லா தான் இருக்கிறேன், என் பிள்ளைங்க நல்லா தான் இருக்கு, அப்படியே ஸ்மூத்தாக போகுது, வீடு குடும்பம் எல்லாம் கரெக்டாக போகுது, ஆனால் ஜெபிக்காமலே நல்லா தான் போகுது. உனக்கு அந்த பழக்கம் தொடர்ந்து இருக்கலாம், ஜெபிக்காமலே நீ வாழ்ந்துருக்கலாம், ஜெபமே குறைஞ்சிருக்கலாம். நான் சொல்றது புரிஞ்சுக்கிங்க, நல்லா புரிஞ்சுக்கிங்க. இப்போ உனக்கு பின்னாடி பிசாசு உனக்கு தொல்லை கொடுக்காம இருக்கலாம், ஏன்னா ஜெபிக்கிறவன் தான் ரொம்ப தொல்லை கொடுப்பான். இப்போ உங்களுக்கு அந்த போராட்டம் இல்லாமல் நீங்கள் பாட்டு ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கலாம். அது 1 நாள், 2 நாள், 10 நாள், 15 நாள், 1 மாதம், 5 மாதம், 10 மாதம், 20 வரைக்கும் கூட, 12 மாசத்துல இந்த நாள் வரைக்கும் கூட நீ ஜெபிக்காம இருந்திருக்கலாம். ஒன்றும் பிரச்சனை வரல, பலவீனாலும் அப்படியே போயிட்டு இருக்கு, ஸ்மூத்தா போகுது ஃபேமிலி அப்படின்னு நினைக்கலாம். சடுதியா திடீர்னு ஒரு ஆபத்து வரும் பொழுது, திடீர்னு பிசாசு பிரச்சனையை கொண்டு வந்து வைக்கும் பொழுது உன்னால் தப்பிக்கவே முடியாது, தப்பிக்கவே முடியாது. அது சொன்ன கேப், அதுதான் இடைவிடாமல் எல்லாவற்றிலும் என்ன பண்ணுங்க, அப்படியே தேவனுடைய சித்தமா இருக்கு. இது என்னது இது? அப்ப முதல்ல தீர்மானம் பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், முக்கியமான ஒரு காரியம், தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு நீங்க எடுக்கிற வேண்டிய முக்கியமான, ஆண்டவர் வேற சொன்னார், அதிகாலையில் என்னை தேடு, என்னை தேடுற நேரத்தில் நீ என்ன பண்ணுவ? கண்டிப்பா என்னை பார்ப்பேன், என்னை பார்ப்பேன். இந்த பழக்கத்தை நீ இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்குற பிள்ளைங்க ஒரு முடிவாக எடுக்கணும், தீர்மானம் பண்ணணும். எத்தனை பேர் அப்படி தீர்மானம் பண்ண போறீங்க? எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க போறீங்க? தூக்கத்துக்கு முக்கியத்துவம் அல்ல. நான் என்ன கேட்குறேன், வீட்டு வேலை செய்யணும், சமைக்கணும், எல்லாம் உங்கள் வேலை தான். டெய்லி செய்யாமல் இருக்கீங்க, ஒரு நாள் விட்டால் கூட அடுத்த நாளையும் செய்யாமல் பட்னியாக போட்டுருவீங்க. பிள்ளைங்கள வீட்டுக்கார செய்கிறீங்களா இல்லையா? செய்கிறோம்ல, சாப்பிட்லன்னா என்ன ஆகும்? அவ்வளோதான், உடம்பு என்ன ஆகும்? அது மாதிரி தான் ஜபமும். ஜபமும் நீ நினைக்கலாம் நான் ஜபிக்கல ஆனால் நல்லா தான் இருக்கிறேன், உங்களுக்குள்ளே வரலாம், அது பிசாசுடைய ஏமாத்துற திட்டம். அதான் சொன்னார், 1 மணி நேரமாவது என்ன பண்ணக்கூடாதா? விழித்திருந்து ஜபிக்க கூடாதா? ஃபஸ்ட்டு நீ
ஒரு அரை மணி நேரம் கர்த்தரை துதிச்சு ஸ்தோத்தரிச்சு ஜெபிக்கிற பழக்கம் உனக்கு வேணும். எத்தனை பேர் அப்படி தீர்மானம் பண்ண போறீங்க? எத்தனை பேர் ஆண்டவரோட பேச போறீங்க? நீ ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஃபர்ஸ்ட் கேப் விட்டதுக்காக, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க சொன்னீங்க, நான் இடைவெளி விட்டதுக்காக, பல நாட்கள் இடைவெளியா மாறினதுக்காக, இது நடக்கலை, குடும்பத்தில் பிரச்சனை, இதெல்லாம் சாக்கு சொல்லி பலவீனப்படுத்தி அதை சாக்க சொல்லி நான் ஜெபத்தை நிறுத்தினதுக்காக, ஆண்டவரே உம்மிடத்தில் நான் தாழ்த்தி என்னை மன்னிப்பு கேட்குறேன் என்று எத்தனை பேர் ஒத்துக்கொள்ள போறீங்க? கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க. ஆண்டவர் சொல்ற ஃபர்ஸ்ட் எடுக்கிற தீர்மானம், உன் ஜெபம் எந்த காரணத்துக்காக தடை வரக்கூடாது. நீ உடம்பே முடியலனா கூட, நீ படுத்த படுக்கே ஆனா கூட, அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீ ஜெபிக்க தான் வேணும். உனக்குன்னு ஒரு நேரத்தை நீ கர்த்தருக்கு இடம் கொடுக்க வேண்டும். ஓ ராபா ஷபா, கர்த்தர் உன் மேல ஒரு ஜெப அக்னியை ஊற்ற போகிறார். இதோ இந்த சத்தத்தை கேட்கும் போது தேவ பிரசன்னம், தேவ வல்லமை, தேவ ஜெப ஆவி உன் கூடாரத்துல ஒரு இடத்தை நீ ஒதுக்கி, நீ கேப் விட்டதை கர்த்தர் பார்த்துட்டார். இன்னைக்கு கர்த்தர் இந்த வருடத்துல, இதோ புது வருஷத்துக்கு போற தேவ பிள்ளைங்க, இன்னைக்கே நீ ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். இன்னைக்கே நீ ஒரு முடிவு எடுக்க வேண்டும். நான் அரை மணி நேரமாவது, நான் உட்கார்ந்தோ படுத்தோ முடியாத நேரமோ நின்னோ முட்டி போட்டோ என் தேவனை நோக்கி நான் ஜெபிப்பேன். இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ணுவேன். கிறிஸ்து இயேசுக்கு நான் ஸ்தோத்திரத்தை செலுத்திட்டே இருப்பேன். ஆண்டவரே, நான் நிறுத்தின அந்த தடை பண்ண பாவத்துக்காக, அந்த காரியத்துக்காக உம்மிடம் மனம் வருந்துகிறேன். அப்பா, உம்மிடம் மனம் வருந்துகிறேன். ஆண்டவரே, அப்பா கிட்ட பேசாம நான் வாழ்ந்துட்டேனே, அப்பா கிட்ட பேசாம நான் இருந்துட்டேனே. இதோ என் இருதயத்துல தானியேலை போல அவன் எப்படி தீர்மானம் பண்ணா, 3 வேளையும் நான் ஜெபிப்பேன், 3 வேளையை முழங்கால் போடுவேன், என் 3 வேளையை அப்பாவை பார்ப்பேன். அந்த தீர்மானத்தை இருதயத்துல எடுத்த மாதிரி இதோ தேவ பிள்ளையே கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஒரு தீர்மானத்தை ஆவியானவர் மூலமா எடுப்பாயாக. வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க. எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க போறீங்க? எத்தனை பேர் எடுக்க முடிவு எடுத்திருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையிலேயே உன் இருதயத்தில் இந்த தீர்மானம் எடுத்து அந்த எழுதி வச்ச அந்த தீர்மானத்தின்படியே நீ என்ன பண்ண ஆரம்பிக்கணும்னா, இன்னைக்கே இப்பவே நீ ஜெபத்துல உட்கார ஆரம்பிச்சிடு. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, 2வது, நீங்க அரை மணி நேரம் ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, வேத வாசிப்பு. எஸ்ரா புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க, பக்கம் 597 பக்கம், பக்கம் 597 பக்கம். எஸ்ரா 7:10 எடுத்து வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும், இஸ்ரவேலின் கட்டளைகளில் நீதியும் நியாயமும் உபதேசிக்கவும். எஸ்ரா தன் இருதயத்தை என்ன பண்ணா? அது 11ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய கற்பனைகளின்படி வார்த்தைகளின்படி கொடுத்த கட்டளைகளிலும் படித்து தேறின வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு அஸ்தஸ்டா கொடுத்த சன்னதத்தின் நகலாவது. அல்லேலூயா. நல்லா கவனமா புரிஞ்சுக்கிங்க. எஸ்ரா என்ற மனுஷன், தேவனுடைய மனுஷன், அவன் 2வது அவன் இருதயத்தில் தீர்மானம் பண்றது என்னன்னா, கட்டளை வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும், தன் இஸ்ரவேலின் தேவனாகி கட்டளைகளின் நியாயங்களை உபதேசிக்கும், தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினான். கேட்குறீங்களா? நான் சொல்றது கேட்குறீங்களா? பைபிளை படிச்சு ஆராய்ச்சி செய்யவும், அதன்படி கட்டளையின்படி வாழவும், அந்த உபதேசத்துல நிலைத்திருக்கவும், எஸ்ராவும் இவனும் அடிமையா தான் போனான். இவரும் யாரா போயிட்டாரு? ஆமா, அடிமையா போனவர் தான். தன் இருதயத்தை என்ன பண்ணி வச்சிருக்காரு? நான் இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவேன், நான் வேதத்தை படிச்சு அதை தியானிச்சு அது என்னெல்லாம் சொல்லுதோ அதன்படி நான் நடக்க என் இருதயத்தை நான் பக்குவப்படுத்தி தீர்மானம் பண்ணுகிறேன். புரியுதா? கவனிங்க.
நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நம்ம எடுக்க வேண்டிய தீர்மானம், புது வருஷத்தில் என் கூட சேர்ந்து நீங்களும் எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம், வேத புஸ்தகத்தை நம்ம படிக்க போகிறோம். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து வேதத்தை படிக்க போகிறீங்க? ஒரு நாளைக்கு 10 அதிகாரம். எத்தனை அதிகாரம்? காலையில் 5, இல்லை ஒரு நாளைக்கு காலையிலேயே 10. ஆலயத்தில் வந்தாவது, உன் வீட்டுகளில் இருந்தாவது 10 அதிகாரத்தை நான் படிக்க போகிறேன்னு தீர்மானம் பண்ணேன். எத்தனை மாதத்தில் முடிப்போன்னா, ஃபுல் பைபிளை ஒரு 5 மாதத்துக்குள்ளே முடிச்சிடுவோம். எத்தனை மாதம்? 5 மாதம்தான். அப்போ ஒரு வருஷத்தில் 2 வாட்டியாவது படிச்சிடலாம். புரியுதா? எத்தனை பேர் அப்படி ஒரு தீர்மானம் எடுக்க போகிறீங்க? எத்தனை பேர் அப்படி ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க? ஒரு நாளைக்கு கஷ்டமா? அறவரில் படிக்க மாட்டீங்களா? 10 அதிகாரம் படிச்சிருவீங்களா இல்லையா? காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் டைம் இருக்குது. 12 மணி வரைக்கும் இல்லை, நைட்டு 12 மணிக்குள்ள. ஏன் அப்படி சொல்ல வரேன்னா, எஸ்ராவுடைய அந்த அந்த ஒரு பெரிய அந்த ராஜா சொல்றாரு பாருங்க. அவர் எப்படி சொல்லிடுறார்? தேறின வேதப்பாரனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு ராஜாவாகிய ஒரு தேறின மனுஷனா இந்த பூமியில வாழ்றதுக்கு எது முக்கியம்னா, கர்த்தருடைய வார்த்தை, வேதத்தை படிக்கிறது தான் கர்த்தருடைய கிருபை. எனக்கு படிக்க தெரியலையே, அதுதான் ஃபோன்லேயே இது கேட்குற பைபிள் இருக்கே. ஃபோனில் என்ன இருக்கு? நீங்கள் ஒரு இதில் யோசிக்கலாம், ஐயோ எனக்கு படிக்க தெரியாது. நீ கேளு ஃபஸ்ட்டு. அதுதான் ஆண்டவர் சொன்னேன், இந்த வேதத்தை கேட்கிறவனும் இதை வாசிக்கிறவனும் இதன்படி நடக்கிறவனும் யார்? கர்த்தருடைய பிள்ளை, அவர்கள் பாக்கியவான்கள். கேளு. படிக்கிறதுல என்ன பண்ணுங்க? ஃபோன்லையாவது போட்டு கேளுங்க. இல்லை ஒருத்தவங்க வாசிக்க சொல்லியாவது என்ன பண்ணுங்க? கேளுங்க. ஃபஸ்ட்டு கேளுங்க. அல்லேலூயா. அப்போ ஒரு நாளைக்கு 2வது நம்ம எடுக்கிற தீர்மானம், சபையாரா நம்ம ஏன் இப்படிலாம் எடுக்க சொல்லணும்னா, 2026 எப்படி இருக்கு கேளு. இதெல்லாம் செஞ்சுப்பார். 2026 உனக்கு தான் பிளஸ்ஸிங்கா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை அதிகாரம் படிக்க போறோம் நம்ம? 10. காலையில் 5வது, சாயந்தரம் டைம் கிடைக்கும் போது 5வது, இல்லை மதியானம் ஒரு 5வது என்ன பண்ணோம்? பிரித்து எப்படியாவது 10 அதிகாரத்தை நான் முடிச்சிடணும். புரியுதா? ஏன்னா உன் இருதயத்தை முதல்ல அதுக்கு ஒரு தீர்மானத்துக்கு பக்குவப்படுத்தணும். உன் இருதயத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம்? எத்தனை பேர் செய்ய போகிறீங்க? அவங்க எல்லாம் தான் இருதயத்தில் கையை வைங்க. கர்த்தருடைய கிருபை உன் இருதயத்தில் நிரப்பட்டும். ஜீசஸ் கிரைஸ்ட் யாக்கா பஷதரா பாட்டாத்திட்டா கையை வச்சு, ஆண்டவரே உம்முடைய வேதம் என் இருதயத்தில் நிரப்பணும். உம்முடைய வார்த்தை என் இருதயத்தில் நிரப்பணும். அந்த கிருபை இப்பொழுது உம்முடைய வார்த்தையை படிக்க தீர்மானம் பண்ற இப்பொழுது இந்த நிமிஷத்திலேயே கர்த்தருடைய கிருபையின் ஆவியானவர் இந்த இருதயத்தை தேவ மகிமையினால் நிரப்புவாராக. சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, என் இருதயத்தை நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய வசனத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. நீ எழுதி கொடுத்த மகத்துவத்தின் வல்லமையான வார்த்தை எங்கள் இருதயத்தில் எழுதி தக்க இதோ உம்முடைய கரத்துல என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறேன். சத்தமிட்டு சொல்லுங்க, கர்த்தாவே உம்முடைய பரிசுத்த ஆவியினால் இந்த எழுதப்பட்ட உம்முடைய மகத்துவம் நிறைஞ்ச வல்லமை நிறைஞ்ச உம்முடைய வார்த்தையை நாங்கள் படிக்க, அதை கேட்க, அதன்படி செய்ய நாங்கள் எடுக்கிற தீர்மானத்தில் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவியா இருப்பாராக. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி அந்த கிருபை இறங்குவதாக. இதோ நீ வேதத்தை படிக்க நினைக்கும் பொழுது பரத்திலிருந்து கட்டளை பெற்றுக்கோ. இந்த அபிஷேகம் இறங்குவதா, இந்த அபிஷேகம் இறங்குவதா, இந்த மகிமை இறங்குவதா. கேட்கிற உன் காதுல இதோ இனி கர்த்தரை சத்தத்தை கேட்க போறேன். இதை படிக்கிற தேவ சத்தத்தை நீ உன் இருதயத்துல கேட்க போறேன். கர்த்தர் உனக்குள்ளது பேசுவார். வழி இதுவே என்று சொல்ற சத்தம் நானே உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நடத்துகிறேன் என்ற கர்த்தருடைய சத்தத்தை நீ கேட்க போகிற. ராமா கர்த்தர் 2026 நீ கேட்ப. கர்த்தருடைய பிள்ளையை நீ கேட்ப. கர்த்தரோட கேட்க செய்வான். இதோ அந்த பிரசன்னம் மேல இறங்குது. இதோ அந்த வல்லமை மேல இறங்குது. இதோ அந்த அபிஷேகம் மேல இறங்குது. வாயை திறந்து சொல்லு, ஏசப்பா நான் எடுக்கிற தீர்மானம் சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 2வது நான் எடுக்கிற தீர்மானம் என்னது? வேதத்தை ஒரு நாளைக்கு எத்தனை அதிகாரம் படிக்க போறோம்?
எடுப்பீங்களா என் கூட சேர்ந்து? நான் உண்மையிலே சொல்கிறேன், யாரெல்லாம் படிச்சிங்களோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த முடிக்கிற நாளில் ஒரு கிஃப்ட் எனக்கு கண்டிப்பாக உங்கள் கையில் நான் கொடுப்பேன். கர்த்தர் பார்க்குறார். ஆமென். ஒரு நாளைக்கு 5 முடிச்சவொன்னே இந்த முடியும் போது, இப்போ 7வது அதிகாரம் முடியுதுன்னா அந்த முடியும் போது ஒரு பெண்ணில் என்ன பண்ணுங்க, ஒரு கோடை போட்டுக்குங்க. புரியுதா? முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 அதிகாரம் இப்படி மார்க் பண்ணி இதில் என்ன முக்கியமானதுன்னா, நீங்கள் படிச்சுட்டே வரும்போது சில வார்த்தைகள் மட்டும் உங்ககிட்ட பேசும். இப்போது நான் இப்போ எதோ குறித்து யோசிச்சுட்டே இருக்கிறேன், ஆண்டவரே இந்த வியாதி எனக்கு போகாதா அப்படின்னு. நான் இப்போ யாத்திரா படிச்சுட்டே வரேன். ஆண்டவர் திடீர்னு ஒரு வார்த்தை நான் யோசினே ஜெபம் பண்ணிட்டு படிக்கும் பொழுது, எகிப்துக்கு வரப்பண்ண ஒரு வியாதி உனக்கு வரப்பண்ணேன் அப்படின்னு சொல்லுவேன். உடனே அந்த 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 வார்த்தை வந்த உடனே என்ன பண்ணணும்னா, ஒரு அண்டர்லைன் பண்ணிக்கணும், ஒரு மார்க்கர் எடுத்து என்ன பண்ணிக்கணும், இல்லை பென்சிலை வச்சு என்ன பண்ணுங்க, அந்த வார்த்தையை எழுதி வச்சுட்டு இது படித்து முடிச்சதுக்கப்புறம் எந்தெந்த வார்த்தையெல்லாம் நீ கோடு போட்டீங்களோ அந்த வார்த்தையெல்லாம் கிளைம் பண்ணி கரத்தை உயர்த்தி அப்படியே சொல்லணும். இப்படி எனக்கு பேசினீங்களே இந்த நாளில், இந்த வார்த்தையின்படி இந்த 2026 வந்திருக்கிற எனக்கு நீங்கள் வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அதே மாதிரி எதெல்லாம் ஆண்டவர் விட சொல்கிறாரோ, நல்லது மட்டும் எடுத்துக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கிங்க. எதெல்லாம் ஆண்டவர் விட சொல்கிறாரோ அதையும் நீ விடணும். அதுலேயே ஆண்டவர் பேசுவார். புரியுதுங்களா நான் சொல்கிறது? நீ செய்கிற அருவருப்பு எனக்கு பிடிக்கல, நீ பார்க்கறது எனக்கு பிடிக்கல, நீ விற்கிறவங்க படைக்கப்படுறது புசிக்கிறது எனக்கு பிடிக்கல, உடனே நீ தீர்மானம் பண்ணணும், ஓ ஆண்டவரே. அதையும் நீங்கள் என்ன பண்ணணும், அண்டர்லைன் பண்ணின்னு கெட்டதையும் விடணும், எதெல்லாம் வாக்கு கூட அதையும் செய்யணும். இதுதான் வேத வசனத்துடைய முக்கியமான கருத்துக்கள். புரியுதுங்களா? இப்படி என்னை மாற்றிக்கவும், நான் கர்த்தரோடு ஒப்பு கொடுக்கவும், அவர் சொல்றபடி செய்யவும், எப்படி எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினானோ, அவன் இருக்கிறது ஒரு அடிமையான இடத்துல போயிருக்கிற இடம் எப்படி தெரியுமா, ஒரு அடிமைத்தனத்துல போய் வாழ்ந்துருக்கிறான். அங்க போய் ஒரு தீர்மானம் பண்றான் இருதயத்துல, தானியல் மாதிரி. ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த தீர்மானத்தை நீங்க எடுப்பீங்கன்னா நான் கண்டிப்பா சொல்றேன், இந்த 2026 5வது மாசம் நீ பைபிள் முடிக்கும் பொழுதே தேவன் நீ எதிர்பாராத நன்மைகளையும் எதிர்பாராத ஆசீர்வாதத்தையும் உன் கையில கர்த்தர் கொடுத்திருப்பார். அதை நீ பெற்றுக் கொண்டிருப்பாய். இந்த கர்த்தருடைய வார்த்தை உனக்கு செஞ்சு தர்றோம். சத்தியத்தையும் அறியுங்கள், சத்தியம் உன்னை விடுதலையாக்கும். அல்லேலூயா. ஆமென். சரி, 3வது எடுக்கிற தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க தயவு செய்து. 9ஆம் அதிகாரத்துல 16, 17 வாசிக்கும். பக்கம் 234. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தோம், மேன்மை பாராட்ட எனக்கு இடம் இல்லை, அது என் மேல விழுந்த தேவன் கொடுத்த ஒரு கடமை. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ. நான் உற்சாகமாகவே அப்படி செஞ்சா எனக்கு நிச்சயமாகவே என்ன இருக்குன்னா பலன் உண்டு. நான் உற்சாகம் இல்லாதவன செஞ்சா உக்கிரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. சரி போதும், இதுக்கு மேல நான் சொல்றேன். ஒரு மனுஷன் 3வது எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம் என்னன்னா, சுவிசேஷம் ஒரு நாளைக்கு எப்படியாவது குறைஞ்சது ஒரு 3 பேர்கிட்டாவது நான் என்ன பண்ணணும், ஆண்டவரை பத்தி, ஆண்டவர் அன்பை பத்தி நான் சொல்லணும். எத்தனை பேருக்கிட்டாவது சொல்லணும்? 3 பேரோ 5 பேரோ 10 பேரோ, குறைஞ்சது 3 சொல்றேன். அதுக்கு அதிகமாக நீ எவ்வளோ பேர்கிட்ட வேணா போய் சொல்லலாம். ட்ராக்ஸ் கொடுக்கறது மூலியமாகவோ, இல்லை ஒரு வீட்டை போய் சந்திச்சு நீங்களே ஒரு கூட்டத்தை நடத்தி அதில் வர புது ஆத்துமாக்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, அக்கம் எல்லாருக்கும் என்ன பண்ணலாம், சுவிசேஷத்தை சொல்லணும். அப்படி சொன்னா என்னன்னா, எனக்கு என்ன இருக்குன்னா கண்டிப்பா என்ன இருக்கு, பலன் உண்டு. உங்களுக்கு 2026 பலன் கர்த்தர் கொடுக்கணுமா, நன்மை என்ற பலன் உனக்கு வரணும்னா, இன்னைக்கு அவங்க நான் சொன்னா கூச்சப்படுவாங்களே, நான் சொன்னா அவங்க என்ன தப்ப என்னது கெட்டதா சொல்ல போறீங்க, ஆண்டவரை பத்தி சொல்ல போறீங்க, நன்மையை தான் சொல்ல போறீங்க. இதுல என்ன வெக்கம் நான் கேட்கறேன், இதுல என்ன கூச்சம் நான் கேட்கறேன். இது யார் மேல் விழுந்த கடமை? கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைங்க மேல கொடுத்த கடமை. உங்க ஒவ்வொரு தலை மேல ஒரு கடமையை ஏசப்பா கொடுத்திருக்கிறார். அதுதான் என்ன கடமைனா, சுவிசேஷத்தை சொல்லுகிற கடமை. அல்லேலூயா. அது சின்ன பிள்ளையா கூட இருக்கட்டுமே, 2 சாக்லேட் வாங்கி கொடுத்து சொல்லுங்களேன்,
ஆண்டவர் அன்பை பற்றி சொல்லு. நீ எது வந்தாலும் ஏசப்பா கிட்ட கேளு, அம்மா அப்பா கிட்ட கேட்காத. கண்டிப்பாக ஏசப்பா உனக்கு தெய்வம். ஏன் சொல்ல முடியாது நம்மளால? எவ்வளோ எதுக்காக எவ்வளோ பணத்தை செலவு பண்ணுறோம். சுவிசேஷம் சொல்கிறதுக்கு உன் பணத்தை யாரு? அது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம். அதெல்லாம் உண்மையிலே சொன்ன ஒரு பெரிய பாக்கியங்க உனக்கு. ஆமென். உன் பணத்தை எதற்கு வேணும் செலவு பண்ண? கர்த்தருக்கு உனக்கு கொடுத்த பணத்தை சுவிசேஷத்துக்காக நீ செலவு பண்ண. எத்தனை பேர் அப்படி ஒரு தீர்மானம் எடுக்க போறீங்க? எத்தனை பேர் அப்படி ஒரு முடிவு எடுக்க போறீங்க? ஆண்டோட நான் தயவு செய்து உங்ககிட்ட அன்பா தாழ்மையா வேண்டுகோள் விடுறேன். புது வருஷத்துல நீ எடுக்கிற அந்த தீர்மானம் வெக்கப்படக்கூடாது. வெக்கப்படக்கூடாது. சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஒருத்தங்க ஒரு கடையில் ஒரு சாப்பாடு வாங்கிட்டாங்க, பிரியாணி வாங்கிட்டாங்களோ ஏதோ ஒன்று சாப்பாடு, அது குறைஞ்ச விலைக்கு வாங்கினாங்க. ஆனால் சாப்பிட்டா திருப்தியாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அங்கே தான் போவீங்க. மற்றவங்களுக்கு என்ன பண்ணுவீங்க? நான் அங்கே போனேன், அந்த ஹோட்டலில் சாப்பிட்டேன், அது எப்படி இருந்தது தெரியுமா? செம்ம டேஸ்ட். அந்த காசே 50 ரூபா தான், சாப்பிடவே முடியல. சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? சொல்ல மாட்டீங்களா? சொல்லுவீங்களே, கண்டிப்பாக சொல்லுவீங்களே. அவங்க நல்லா செய்யற சொல்லுவீங்களே. வெறும் சாப்பாடுக்கே நீ இப்படி சொல்ற, ராஜ்யத்துக்கு நீ சொல்ல தேவையில்லையா? நான் கேட்குறேன். சோறுக்கே இத்தனை பேச்சு பேசுறீங்களே, பரலோக ராஜ்யத்துக்கு போக போறோமே, அவர் ஆத்மா கொண்டு போக போறோமே. நல்லா புரிஞ்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைய. நீ சொல்லு ஆண்டவருடைய அன்பை பத்தி, ஆண்டவருடைய கிருபையை அப்படியே நீ சொல்லிட்டே இரு. நிச்சயமா நான் சொல்லுவேன். அங்க வசனம் சொல்லுது, நான் சுவிசேஷத்தை பிரசங்கி அப்படி சொல்லிட்டேன்னா எனக்கு எங்க இருக்குன்னா பலன், பரலோகத்துல நித்தியத்துல எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். 18ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. ஆதலால் எனக்கு பலன் என்ன? சுவிசேஷத்தை பிரசங்கிக்கையில் அதை பற்றி எனக்கு உண்டாய் இருக்கிற அதிகாரத்தை முற்றிலுமா செலுத்தாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாம ஸ்தாபிப்பதே எனக்கு பலன். அல்லேலூயா. அதனால அவர் சொல்றாரு, நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனா இருந்தோம், நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படி என்னைத்தானே எல்லாருக்கும் நான் எப்படி பண்ணேன்? அந்த சுவிசேஷம் சொல்றதுக்கு முதல்ல பெருமை ஒண்ணு இருக்கவே கூடாது. என்ன இருக்கக்கூடாது? அத பவுல் சொல்றாரு பாருங்க, என்ன நான் எல்லாருக்கும் எப்படி ஆக்கிட்டேன்னா அடிமையா. அவன் வந்து பிச்சைக்காரனா, நான் பக்கத்துல பிச்சைக்காரனா போய் உட்கார்றேன். அவன் தரித்திரனா, நானும் தரித்திரனா போய் உட்கார்றேன். அவன் ஐஸ்வர்யனா இருந்தா நான் ஐஸ்வர்யனா போய் உட்கார்றேன். எல்லாருக்கும் எல்லாமே மாட்டேன். எல்லாருக்கும் எப்படி மாட்டேன்? இவங்களுக்கு தான் நான் சொல்லுவேன், இவங்களுக்கு தான் நான் சொல்ல மாட்டேன்லாம் இல்லை. எல்லாருக்கும் நான் சொல்லுவேன். அது என் மேல விழுந்த கடமை. உங்ககிட்ட ஒருத்தர் வந்து பேசுறான், அப்படியே ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா அப்படியே பேசி சுவிசேஷம் சொல்லிடு. இயேசு நல்லவன் ஒரு வார்த்தை சொல்லிவிடு, அந்த வார்த்தையை அவனை ரட்சிக்கும். அப்போ நம்ம ஒரு தீர்மானம் எடுக்க போறோம். எத்தனை பேர் எடுக்க போறீங்க? அப்போ என் தலை மேல கை வச்சு சொல்லுங்க. தலை மேல கை வச்சு சுவிசேஷத்தை சொல்லுவது என்மேல் விழுந்த கடமை. அப்படி செய்வதனால் பரலோகத்தில் எனக்கு மிகுந்த பலன் உண்டு. நான் எப்படி செய்வேன் என்றால் உற்சாகமாய் செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, செய்யற ஊழியத்தை எப்படி செய்யணுமா? சில பேர் புலம்பினே செய்யவே செய்யாது, அதுக்கு பலனே இல்லை. உன் சரீரத்தை கொடுத்தாலும் நீ எதை செஞ்சாலும் அது எப்படி செய்யணும்னா மனப்பூர்வமா உற்சாகமா செய்யணும். அல்லேலூயா, ஆமென். சரி, அடுத்த காரியத்தை நம்ம எடுத்து வாசிக்க போறோம். எடுத்துக்கொள்ளுங்க. ரோமர் புஸ்தகத்தை 8ஆம் அதிகாரத்தில் 2லிருந்து கட்ட கட்ட கட்டன்னு இட்டுங்களேன் 10 வரைக்கும், பக்கம் 215. ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2லிருந்து. கிறிஸ்து இயேசுவினாலே சரி. நான் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற எனக்கு
நியாயப்பிரமாணத்தின் நீதி அப்படி செய்தார். அன்றியும் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். ஆவியின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்தின் சிந்தை, ஆவியின் சிந்தை. சரி, இப்போ 7ஆம் வசனம் தெளிவா சொல்லுது, கவனமா எல்லாம் பாருங்க. மாம்சத்தின் சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய சித்தத்தை என்ன பண்ணாது, செய்யவே விடாது. அப்ப இப்போ ஒரு தீர்மானம் எடுக்கணும்னா, என் ஜென்ம சுவாபத்தை நான் இந்த புது வருஷத்துல போகும்போது அப்படியே நான் சாகடிக்கணும். அது என்னதுன்னா, தாழ்ந்தே போக மாட்டாங்க. என்ன பண்ணாங்க, ஜென்ம சுவாபத்தில் இருக்கிற ஒரு சுவாபம் தாழ்மையே இருக்காது, அவங்க கிட்ட விட்டு கொடுக்கறதே இருக்காது. ரெண்டாவது சோம்பல். என்னது, வீட்டு காரியத்தையும், வீட்டு ஒழுங்கு, பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை, வீட்டுக்காருக்கு செய்ய வேண்டிய கடமை எதுவுமே செய்யாம சோம்பல் தனமான ஒரு காரியம். ரெண்டாவது, மற்றவங்களை எப்ப பார்த்தாலும் அற்பமா எண்ணுவாங்க. இவங்க தான் என்னமோ வானத்துல இருந்து குச்சா மாதிரி, இவங்க தான் என்னமோ பரிசுத்தவான் மாதிரி, இவங்களாம் என்னமோ தேவனே உங்ககிட்ட முகமுகமா பேசுற மாதிரி, மற்றவங்க கிட்ட ஆண்டவர் பேசாத மாதிரி. இதெல்லாம் என்னதுக்கு அர்த்தம்னா, ஜென்ம சுவாபம். என்னது? ஆமேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? அப்ப உங்களுக்குள்ள இருக்க ஜென்ம சுவாபம் என்ன? உங்களை ஒருத்தரை பேசிட்ட உடனே, உங்களை ஒரு வார்த்தை சொல்லிட்ட உடனே எப்படி வருது உங்களுக்கு? அப்பதான் தெரியும் உன் ஜென்ம சுவாபம் மனுஷன் எப்படி எழும்பி வருது. நான் சொல்றது புரிஞ்சுக்கிங்க ஆண்டவருடைய பிள்ளையே. இந்த ஜென்ம சுவாபம் ஒன்று இருந்தா 2026 தேவன் உன்னை ஊழியத்திலையும் சரி எந்த காரியத்திலும் பயன்படுத்த முடியாது. நம்ம எடுக்க வேண்டிய தீர்மானம் வரும். கோபத்தை இழப்பதான் செய்வாங்க, பேசதான் செய்வாங்க, எல்லாம் எழும்பி வரதான் செய்யும். கிறிஸ்து எப்படி மன்னிச்சாரோ அவர் சாயல மன்னிச்சுட்டு அதை மறந்து நான் தேவனோட பிள்ளையாய் வாழணும். சொல்றது உங்களுக்கு புரியுதா? சொல்றது உங்களுக்கு புரியுதா? அவன் நல்லா இருக்கிறான், நான் இப்படி கெட்டு கிடக்குறேன். அவன் எப்படி நல்லா இருக்கலாம்? எதையாவது பண்ணி அவனை எதையாவது சிக்கல்ல மாட்டி விடணும். இது கெட்ட புத்தியில நிறைய ஜென்ம சுவாபத்துல இருக்கு. இவன் மட்டும் கஷ்டப்படாம இருக்கிறான், நான் மட்டும் கஷ்டப்பட்டுக்கிறேன். இதெல்லாம் இருந்தா, ஜென்ம சுவாபம் உனக்குள்ள இருந்தா, இன்னைக்கு சொல்றேன் ஆண்டவருடைய பிள்ளையே, 2026 உனக்கு எப்படி ஆசீர்வாதமா இருக்கும்? 2026 எப்படியா? எல்லாரும் நல்லா இருக்கணும். இயேசு அப்படிதான் நினைச்சார். எல்லாரும் ஜனங்களும் என்ன பண்ணணும்? ரட்சிக்கப்படணும். எல்லாம் ரட்சிக்கப்படணும். எல்லாரும் வியாதியிலேருந்து குணமாக்கப்படணும். எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்கணும். இந்த ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருந்தாலே போதும், இந்த ஒரு நினைப்பு உங்களுக்குள்ள இருந்தாலே போதும். நான் இன்னைக்கு சொல்ற உன் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 2024 உனக்கு ஒரு சந்ததியை கொடுப்பார், உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பார். 2026 கர்த்தர் பயங்கரமான காரியத்தை உனக்காக செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு ஒரு கொம்பு இருக்கு பாருங்க, பெருமை என்ற கொம்பு. அப்படி பேசும்போது நிட்டுக்கும். இந்த ஆடு மாடெல்லாம் யாரா முட்டை வரமா நிட்டுக்கும் பாருங்க. அந்த கொம்பை முதல்ல இந்த ஜென்ம சுவாபத்தை நீ உடைச்சணும். ஆண்டவருடைய பிள்ளையே தீர்மானம் எடு, முடிவெடுங்க. நீங்க இது எழுதி வைக்கிறது மாத்திரம் இல்ல, எழுதி வச்சுட்டு உங்க வீட்டில் ஒரு ஜபாரையில ஒட்டி வச்சிரு. இதெல்லாம் நான் என்ன பண்ண போறேன்? தீர்மானம் எடுத்து என்னை மாத்திக்கிட்டு 2000 இப்படி வாழ போறேன். நீ அதான் சொன்ன பாருங்க, 5 மாசத்துக்குள்ள நீங்க தீர்மானம் எடுத்த தீர்மானத்தை தேவன் பார்த்து உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறவரா இருக்கு. ஏன் தெரியுமா? இந்த ஜென்ம சுவாபம் ஒன்று உனக்குள்ள இருந்து செயல்படும் போது ஊழியத்துல கர்த்தர் பயன்படுத்தவே மாட்டார். ஊழியத்துல என்ன பண்ண மாட்டாரு? அது நல்லா தான் ஒரு பிள்ளை ஊழியம் செஞ்சுட்டே இருக்கிறான். நல்லா கேளுங்க, ஊழியம் செஞ்சுட்டு தான் இருக்கிறான். கூடவே ஏற்றி விட்டான். கூட இருக்க தம்பிய தப்பு பண்ண ஏற்றி விட்டு, இவன் அவனை போட்டோ எடுத்துட்டு வேற ஒருத்தர்கிட்ட திரும்பி ஒரு ஊழியக்கார்ட்ட காட்டுறான், இவன் இப்படிலாம் தப்பு பண்றான். எது? இவன் தான் ஏற்றி விட்டது, இவன் தான் பண்ணது. இவர் நல்ல பேர் வாங்கணுமா? என்ன வாங்கணும்? அவன் சொல்லிட்டான் இவர் தான் பண்ண வச்சாருன்னு. யாருக்கு அசிங்கம்? என்ன சொல்ல புரியுதா? நல்லா உனக்கு புரிஞ்சுக்கிங்க, நல்ல பேர் கர்த்தர் உனக்கு தருவார். உன் ஜென்ம சுவாபம் எழும்பக்கூடாது. நீ யாருக்கு வந்திருக்க? கர்த்தருக்கு தான் ஊழியம் செய்ய வந்திருக்க. பாஸ்டருக்கு ஊழியம் செய்ய வர ஆண்டவருக்கு தானே ஊழியம் செய்றீங்க. எத்தனை பேர் ஆண்டவருக்கு ஊழியம் செய்றீங்க? எத்தனை பேர் பாஸ்டருக்கு ஊழியம் செய்ய போறீங்க? மனுஷனுக்கு எத்தனை பேர் ஊழியம் செய்ய போற? இந்த 2026 அப்படி ஒரு ஊழியத்தை நீங்க செய்யாதீங்க. மனுஷனுக்கும் சரி, பாஸ்டருக்கும் சரி, அவங்க பார்க்குறாங்க இவங்க பார்க்குறாங்கன்னு செய்யாத. உன் ஊழியத்தை உற்சாகமாய்
ஜென்ம சுவாபத்தை அழிச்சு உடைச்சி நிர்மலமாக்கி தேவனுக்கு என்று உன்னை அப்படியே தாழ்மையா. ஒரு தேசத்துல பெரிய ஆபீஸ்ல இருக்கிற கலெக்டர் அதிகாரத்துல உள்ளவர் ஒரு சர்ச்சை மாப் போட்டுனுக்கிறார். அந்த ஐயா என்ன பண்றாரு, ஒரு சர்ச்சை தொடச்சி மாப் போட்டு பாயெல்லாம் போடுறாரு. அவர் ரோட்ல போனா எல்லா போலீஸ்ல இருந்து எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா சல்வீட் அடிக்கிறாங்க. அவ்வளவு பெரிய அதிகாரம். ஆனா கர்த்தருக்கு முன்னாடி வந்தோன்னே அப்படி எப்படி இருக்காரு? இங்க தாழ்மையா இருந்தா தான் வெளியே தாழ்மையா இருக்க முடியும். இங்கேயே தாழ்மையா இருக்கிற இடத்துல நீ தாழ்த்தாம நீ வெளியே போய் எப்படிங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க? அல்லேலூயா. அப்போ நல்லா ஒன்று புரிஞ்சுக்கிங்க. 4வது காரியம், ஜென்ம சுவாபம் என்ற அந்த நமக்குள்ள இருக்கிற அந்த பழைய மனுஷனை நீ என்ன பண்ணணும்? சாகடிச்சு தான் ஆகணும். பேசிட்டோம், உனக்கு விரோதமா தப்பு, உன்னையே கொள்ளையிடுறாங்க, உன்னையே ஏமாத்துறாங்க, ஏமாத்திட்டு போட்டோமே. உன் தேவன் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா? ஏமாத்துறாங்களா? ஏமாத்திட்டு போட்டோம், நீ கம்முன்னு இரு. உன் தேவன் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா? அப்படி ஒரு நம்பிக்கை இல்லை தேவன் மேல. அதே கண்களுக்கு முன்னாடி உன்னை மேன்மைப்படுத்துவார். அதே கண்களுக்கு முன்னாடி உன்னை உயர்த்துவார். யார் உன்னை ஏமாத்துறாங்களோ அவங்களுக்கு முன்னாடி உன்னை மேன்மைப்படுத்தும். நீ ஒன்றும் ஸ்தோத்திரம் பண்ணி அமைதியாக விட்டுடு. அல்லேலூயா. சரி, அடுத்தது காரியம் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இது வரைக்கும் எத்தனை சொல்லியிருக்கேன்? 4. 5வது காரியத்தில் எடுத்துக்கொண்டு வாசிக்கலாமா? பேதுரு 1 பேதுரு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு எல்லாம் சொல்லுங்க. எல்லாவற்றுக்கும் முடிவு எப்படி இருக்க? சத்தமா இந்த வசனத்தை எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாய் வந்துடுச்சு. ஆகையால் எப்படி இருக்கணுமா? தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து. அல்லேலூயா. அப்போ எல்லா பிரேயர்லையும் நீ கலந்து கொள்றதுக்கு எப்படி இருக்கணும்னா ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன் ஆண்டவர் இப்படி சொல்றாருன்னா, காலம் முடிவு சமீபமா மாறிச்சு. இப்போ ஆண்டவர் ஒரு தீர்மானம் பண்ண, இந்த பிரேயர்லாம் வந்தவங்களாம் பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் அப்படின்னு சொல்லும் போது, ஓய்வு நாள் ஆராதனையில் வீட்டில இருந்து எல்லாம் ஆராதிக்கிறது, ஆலயத்தில் வந்து ஆராதிக்கிறவங்க பாக்கியவான பரலோகத்தை எடுத்து ஒரு சத்தத்தை கேட்குது. உடனே பாதி பேர் சர்ச்சில் இருக்கிறாங்க, பாதி பேர் அப்பதான் வெளியே இருக்காங்க, வீட்டில் இருக்காங்க. அவங்களும் பார்க்குறாங்க டிவியில் இந்த சத்தத்தை கேட்குதேன்னு. அப்போ கிளம்புறதுக்குள்ள ஆண்டவர் வந்துட்டாருன்னா சர்ச்சில் இருக்கவங்க தான் பரலோகம் போவாங்க, வீட்டில் இருக்கவங்க போவாங்களா? ஏன் சொல்லணும்னா, கூடுமான மட்டும் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் சும்மா இருக்கிறத விட்டுட்டு ஆலயத்தில் வந்து எல்லா ஜெபத்திலும் நீ என்ன பண்ணணும்? பிரேயர். ஒரு பிரேயர் நீ மிஸ் பண்ணக்கூடாது. என்னது? உபவாச கூட்டமாக இருக்கலாம், சுத்திகரிப்பு கூட்டமாக இருக்கலாம், அபிஷேக கூட்டமாக இருக்கலாம், விடுதலை கூட்டமாக, எத்தனை பிரேயர் இருக்கோ அத்தனை பிரேயர்லேயும் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு முடிவு எடுக்கணும். நான் ஆலயத்தில் வந்து தான் கலந்து கொள்ளுவேன். அல்லேலூயா. ஆமே. நான் சொல்றது உங்களுக்கு புரியுது ஆண்டவருடைய பிள்ளையே? ஜபத்துக்கு வர்றதுல தீர்மானம் பண்ணுங்க. வீட்டில் இருந்து என்ன சாதிக்க போறீங்க நான் கேட்குறேன். சும்மா முடியல படுத்ததுக்கு ஆலயத்தில் வந்து படுத்தா கூட பரவாயில்ல, கர்த்தர் உன்னை குணமாக்கிடுவார். அவர் வல்லமை உன் மேலே இறங்கும். அதனால நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ண வேண்டியது என்னன்னா, இன்னைக்கு தான் ப்ரேயருக்கு போனோம், நேற்று தான் அந்த வீட்டுக்கு போனோம் ப்ரேயருக்கு போனோம், இன்னைக்குமா சர்ச்சுக்கு அந்த வீட்டுக்கு போனோம் ப்ரேயருக்கு போகணுமா, ஆலயத்துக்கு ப்ரேயருக்கு போகணுமா? வீட்டிலே இருந்துடலாமே. காலம் சமீபம், சீக்கிரமா ஆண்டவர் வரப்போறார். சத்தியத்தை கேட்க 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 நான் தான் தொடர்ந்து ப்ரேயர் வச்சுட்டே இருக்கேன். சலிக்காம சில கூட்டம் வந்துட்டே இருக்காங்க. சில பேர் சலிச்சு போயிடுவாங்க, அதை பத்தி கவலை இல்லை. சலிக்காம வராங்க பாருங்க, பிரயாசப்பட்டு வராங்க பாருங்க. என்ன இவர் பாசுவார் வேலையில சும்மா ப்ரேயர் வச்சுட்டே இருப்பார். சில பேர் மைண்ட்ல இருக்கும். ஆமா, அண்டை சொன்னது, காலம் முடிவு சமீபமாயிடுச்சு. தெளிந்த புத்தியெல்லாம் இருந்து ஜபத்துக்கு வர்றதுல கலந்து கொள்றதுல நீ எப்படி இருக்கணும்னா ஜாக்கிரதையா இருக்கணும். கரத்தை வைத்து ஆண்டவரே சொல்லாமா, புது வருஷத்துக்குள்ள போக போற ஆண்டவரே, முடிஞ்ச அளவுக்கு என் ஜீவனே போனாலும் பரவாயில்ல, அங்கங்க போறத விட ஆலயத்தில் வந்து போட்டோம். ஆமா, முடிந்த அளவுக்கு ஆண்டவரே உம்முடைய ஆலயத்துல உம்முடைய சமூகத்துல எல்லா ஜெபத்திலையும் நான் கலந்து கொள்ள எனக்கு நீர் கிருபை பாராட்டும்படியா என்னை நானே
ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். புரியுதா? சரி, அடுத்தது 6வது காரியம். யோவான் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 26வது வசனம். யோவான் 12:26, பக்கம் 140. நல்ல கவனமா கேளுங்க, நல்ல வசனத்தை கரெக்டா படிங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால், ஊழியம் செய்வான், அவன் யாரை பின்பற்றணும்? கர்த்தரை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தான், அவனை என் பிதாவானவர் கனம் பண்ணுவார். போதுமா? இப்போ நம்ம எத்தாவது தீர்மானம் எடுக்கிறோம். அது என்ன தீர்மானம்னா, ஏதாவது ஒரு ஊழியத்தை நீ கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். நான் பாஸ்டர் ஊழியம் கொடுத்தாதான் செய்வேன், மைக்கு கொடுத்தாதான் நான் ஊழியமே எனக்கு வாயில வரும், பாட்டே வரும், இப்படி சொன்னா உன் வாழ்க்கையில் 2026 எப்படிங்க மேன்மை கர்த்தர் படுத்துவார்? ஆரம்ப ஊழியத்தில் மைக் இல்லாம தெரியும், நாங்கெல்லாம் கத்தி தான் பாடுவோம். அப்போ ஒரு சின்ன ஸ்டேஞ்சர் ஆண்டவர் கொடுத்தார். அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கொடுத்தார். எடுத்த உடனே எங்களுக்கு மைக்கு ஸ்டேஞ்சர் எதுவுமே வரல, ஸ்பீக்கர் எதுவுமே வாங்கல. அப்படிதான் உண்மையா அந்த ஊழியத்தை யாருக்கு செஞ்சேன்னா, பிதாவான தேவன் மகிமையின் ராஜ்யத்தை கட்டுவதற்காக. ஏதாவது ஒரு ஊழியம் செய்யணும். ஒரு நாளைக்கு ஒரு டார்கெட் போடணும். இந்த நாள்ல இந்த ஊழியத்தை நான் செய்வேன் ஆண்டவரே, இந்த நாள் ஹாஸ்பிட்டல் ஊழியத்தை செய்வேன், இந்த நாள் இந்த வீட்டுக்கூட ஊழியத்தை செய்வேன், இந்த நாள்ல சிறுவர் ஊழியத்தை செய்வேன், இந்த நாள்ல ஏதாவது என்னால் முடிஞ்ச ஊழியத்தை, வயதானவங்களுக்கு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்து சுவிசேஷத்தை சொல்லி அது கூட ஊழியமா உங்க அன்பை சொல்லி நான் செய்வேன் ஆண்டவரே. நான் சொல்றது புரியுதுங்களா? எத்தனை பேர் அப்படி தீர்மானம் பண்ண போறீங்க? பரலோகமே உன்னை கனப்படுத்தும். உன் கால் அப்படியே அழகா இருக்கும். ஊழியம் செய்யறவங்களுடைய பாதம் தேவனுக்கு முன்னாடி அழகா அப்படியே ஒரே உலைக்களத்தில் காய்ந்த வெண்கல பாதம் போல உன் பாதம் அப்படியே ஆண்டவர் ரசிப்பார். அல்லேலூயா. நீ நடந்து போய் ஊழியம் செய்யறது, நீ ஓடி போய் பிரயாசப்பட்டு ஊழியம் செய்யறது, இதெல்லாம் யாருக்கு பிடிக்கும்னா, தகப்பன், பிதாவாகிய தகப்பன் நம் தேவனுக்கு ரொம்ப பிரியமா இருக்கும். அல்லேலூயா. அப்போ நல்லா புரிஞ்சுக்கிங்க, ஏதாவது ஒரு ஊழியத்தை நான் செய்யறதுக்கு என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்கணும். எல்லாம் கேளுங்க, ஊழியம் செய்யறேன் வீட்டு வேலையும் செய்யாம போறது பெரிய தப்பு. அதையும் சொல்லிட்டேன். ஆமா, பாச்ச சொல்லிட்டாரு. காலையிலே பேக மாட்டு கிளம்பிடுறது, நைட்டு தான் அங்கங்க பாட்டு சாப்பிட்டு டீயை குடிச்சுவார். உன் குடும்பம் என்ன ஆகும்? அதையும் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஒரு டைமை ஒதுக்கி வீட்டு வேலையெல்லாம் ஒழுங்குபடுத்தி பிள்ளைங்களுக்கு வீட்டுக்கு கணவனுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு டைம் ஒரு 2 சகோதரர்களா, சகோதரி, கணவன் மனைவியா, இப்படி நீங்க என்ன பண்ணணும்? 2 பேரா ஆண்டவருடைய ஊழியத்துக்கு ஒரு மணி நேரம் ஒதுக்கி நீங்க செய்யணும். புரியுதா? அதுதான் ஆண்டவருக்கு பிரியமான ஊழியம். ஊழியத்துக்கு போறேன், பேக மாட்டிக்கினேன், காலையிலே கிளம்பிடுறேன் போறேன்னா, அது தேவன் எப்படிங்க பிரியமா இருப்பாரு? அல்லேலூயா. அதாவது ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனப்படும். அது கனமான ஒரு ஊழியம், உன்னை கனப்படுத்துகிற ஒரு ஊழியம். அதை நீ எப்படி செய்யணுமோ இந்த நேரத்தை ஒதுக்கி, எப்படியாவது உங்களுக்கு ஃபோன்லையாவது பேசணுமா, இல்லை ஸ்டேட்டஸ்லையாவது ஒரு ஆண்டவருடைய அன்பை போடணுமா, கையில் தான் எவ்வளோ ஒரு வாய்ப்பு இருக்குது, நேராக தான் பேச முடியல, இந்த ஊழியத்தையாவது என்ன பண்ணுங்க, ஃபோன் ஊழியத்தையாவது என்ன பண்ணுங்க, செய்யுங்க. உங்களுக்கு என்ன ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரோ டெய்லியும் ஏதாவது ஒரு ஊழியத்தை என்ன பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 4 பேர் குரூப் கால் போட்டு அடி ஜெபிங்க, அது ஒரு ஊழியமாக பண்ணுங்க. ஒருத்தர் பாரத்தை ஒருத்தர் சுமந்து ஜெபிங்க. ஒருத்தன் கஷ்டப்படுறதை பார்த்து நீ சும்மா இருக்க, அவங்களுக்காக கண்ணீர் வெடிச்சு ஜெபிங்க. இது நீ இன்னைக்கு என்ன ஒரு தீர்மானமாக எடுக்கணும். என்ன பண்ணணும்? கண்டிப்பாக நீ தீர்மானம் எடுத்து நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாகவே அந்த ஊழியத்துக்கு ஏற்ற பலனை கர்த்தர் உன் குடும்பத்துக்கு பிள்ளைக்கு தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென். அப்போ நல்ல எத்தனை காரியத்தை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். மத்திய புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 6ஆம்
அதிகாரத்தில் 33-34 வாசிக்கலாமா? முதலாவது அவர் நீதியும் தேடுங்கள், இவையெல்லாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம தேட வேண்டியது, அடுத்தது தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம தேடணும். என்னது? அவர் ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க, இவையெல்லாம். நீ என்னெல்லாம் கேட்குறிய 2026 எல்லாம் உன்னை தேடி தானா வரும். சொல்ற நன்மையும் கிருபையும் ஏன் என்ன தொடருதுன்னா, நான் கர்த்தரை தேடுறேன். நான் தேடி நன்மையை போல, நான் தேடி எதுவுமே வரணும் போல, என்ன தேடி எல்லாம் வரணும்னா நான் ஒரு தீர்மானம் பண்ணணும். நான் கர்த்தரை தேடுகிற பழக்கத்தில் என்னை ஒப்பு கொடுக்கணும். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? எத்தனை பேர் ஜெபிக்க போகிறோம்? எல்லா கண்களை மூடி இந்த 7 காரியம், மீதி நாளைக்கு 7, அதுக்கு அடுத்த நாளைக்கு 7 காரியத்தை பார்க்க போகிறோம். எல்லாம் ஒப்பு கொடுக்கலாம். இது நீங்கள் ஒரு எழுதி உன் ஜெப ரூமில் என்ன பண்ணுங்க, ஒட்டிடுங்க. பேப்பரில் அழகாக எழுதி நீ ஒட்டிட்டு என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு நாளும் நீ 5 நிமிஷம் எழுந்து நின்று அதை படி. நான் எடுத்த தீர்மானம், கர்த்தருக்கு முன்னாடி சொன்ன தீர்மானம், இதெல்லாம் நான் தீர்மானம் எடுத்திருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுங்க, அதை படிங்க. அந்த நாள் முழுவதும் நான் கடைப்பிடிக்க ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு நாள் நீங்கள் அதை படித்து ரொட்டேஷனாக பண்ண என்ன ஆகுனா, அதுவே உங்கள் சாகிற வரைக்கும் உங்கள் பழக்கமாக மாறிடும். சில பேர் காலையில் எழுந்தவொன்னே டீ குடிக்கிறதே பழக்கமாக இருக்கும் பாருங்க. டீ குடிக்காமல் எந்த வேலையும், இது என்னது சின்ன வயசில் பழக்கம்தான். சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அந்த மாதிரி உங்களுடைய பழக்கத்தை இது என்ன பண்ணுங்க, அன்றாட வாழ்க்கை டீயை மாதிரி எடுத்து இதை குடிங்க. தீர்மானம் பண்ணதை எடுத்து சொல்லுங்க. சொல்லி உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்கிட்ட கேளுங்க, இதெல்லாம் நீ தீர்மானம் பண்ணிக்க, இதெல்லாம் நீ தீர்மானம் பண்ணிக்க. இந்த வார்த்தை பக்கத்தில் இருக்க சொல்லுங்க, உங்கள் வீட்டுக்காரர்கிட்டயோ பிள்ளைங்கிட்டயோ சொல்லுங்க. சொல்லி இது மாதிரி நீ நடங்க சொல்லி அனுப்புங்க. அப்போதான் அந்த வருஷம் உங்களுக்கு பெரிய நன்மையும் ஆசீர்வாதமும் உண்டாகும். அல்லேலூயா. நம்ம எல்லா கண்களை மூடி இந்த தீர்மானத்துக்கு ஏற்ற கிருபை கர்த்தர் உனக்கு தருவாராக. எல்லாரும் எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? முதல்ல ஜெபம், என்னது? பிரேயர். 2வது அரை மணி நேரம் பிரேயர், துதி ஸ்தோத்திரத்துக்கு அப்புறம் அரை மணி நேரம், ஒரு நாளைக்கு 10 அதிகாரம் என்ன பண்ண போகிறோம், கண்டிப்பாக படிக்க போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 3வது சுவிசேஷம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபோன்லேயே அது எப்படியாவது என்ன பண்ண போகிறேன், சுவிசேஷம் சொல்லிடுவேன். 4வது என் ஜென்ம சுவாபம், என்னுடைய ஜென்ம சுவாபம் என்ன ஆகணும், மாறணும். எல்லா ஜெபத்துலையும் நான் என்ன பண்ணணும், கலந்து கொள்ளணும். 5வது ஏதாவது ஒரு ஊழியம், என்னால் முடிஞ்ச ஊழியத்தை நான் என்ன பண்ணுவேன், ஆண்டவருக்காக சர்ச்சிலையாவது வெளியாவது என்ன ஊழியமாவது அது எப்படி செய்வேன்னா உற்சாகமாக மனப்பூர்வமாக நான் செய்வேன். அதுக்கு அடுத்தது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுற பழக்கம் எனக்கு வரணும். அல்லேலூயா. இந்த 7 காரியத்தை ஆண்டவருடைய பிள்ளைய, நம்ம சபையாராய் இதை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைங்க எல்லாரும் என்ன பண்ணணும், செய்யணும்னு யார் விரும்புகிறானா, கர்த்தர் விரும்புகிறார். 2026 எப்படி இருக்கும்னு யாரோ நேற்று வந்து என்கிட்ட புலம்புனாங்க. நீ இதெல்லாம் செஞ்சால் எல்லாம் நல்லா தான் இருக்கும், நீ செய்யாத போது தான் உனக்கு 2026 துக்கமாக இருக்கும். அல்லேலூயா. சரி, 2026 ஆசீர்வாதமாக இருக்குமா, எப்படி இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும். நீ இதை செய்ய, இந்த தீர்மானம் பண்ண. அந்த முடிவில் தானியேல், எஸ்ரா தன் இருதயத்தில் என்ன பண்ணாங்க, தீர்மானம் பண்ணாங்க, முடிவெடுத்தாங்க. அந்த முடிவில் சாகிற வரைக்கும் நின்னாங்க. தானியேலுக்கு ஜபிக்க கூடாது கட்டளை வந்துச்சு, ராஜாவை தவிர நீ என்ன பண்ணக்கூடாது. ஆனா அவன் எடுத்த தீர்மானத்துல உயிரே போட்டோம், நான் எடுத்த முடிவுல நான் நிப்பேன்னு சொன்னார். அந்த ராஜாக்கு முன்னாடி கர்த்தர் தானியேலோடு இருந்ததை நிரூபிச்சு காட்டினார். அல்லேலூயா. கண்ணை மூடி முழங்கால் போட முடிஞ்ச முழங்கால் போட்டோம், இல்லை எழும்பி நின்னோம். ஆண்டவரே, நான் எடுக்கிற முடிவில் என் கர்த்தர் எனக்கு துணையாக இருப்பாராக. நான் எடுக்கிற தீர்மானத்தில் என் தேவன் எனக்கு பக்க பலமாக இருப்பாராக. ஒரு விசேஷ கிருபை கர்த்தர் உனக்கு தருவார். நீ இருக்கிற இடத்துல கர்த்தருக்கு முன்னாடி நிற்கிற பிள்ளையே, நீ முழங்கால் போட்டு இருந்துக்கலாம், நீ எழுந்து நின்று இருக்கலாம், நீ எப்படியாவது இருக்கலாம். ஆனால் நீ எடுத்த முடிவு கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும். நீ எடுக்கிற தீர்மானம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும். உன் சுயத்தை உடைக்கணும், உன் ஜென்ம சுவாபத்தை உடைக்கணும்,
உடைக்கணும் உடைக்கணும் உடைக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். அப்பா பார்த்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆமென். ஒரு விசேஷ கிருபை உன் மேல இறங்குவதாக, விசேஷ கிருபை உன் மேல இறங்குவதாக, இயேசுவின் நாமத்தில் ஊற்றப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட எல்லாம் கையை தட்டி, துணை வேண்டும் உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள், துணை வேண்டும் தகப்பனே, பல உண்டு என் ஜீவன். கையை தட்டி எல்லாமே சொல்லுங்க, பரிசுத்தம் என எழுதும் என் ஜீவன் எல்லை எங்கிலும், பரிசுத்தம் என எழுதும் பாரும் தந்தையே, எந்த உள்ளத்தை யாரும் தானாவுள் அலங்கோலத்தை, பாரும் தந்தையே எங்க உள்ளத்தை கோலத்தை மனம் நொந்து மாறுகிறேன், பரிசுத்தம் கேளுகிறேன், மனம் நொந்து மாறுகிறேன், பரிசுத்தம் துணை வேண்டும் தகப்பனே. நான் எடுத்த தீர்மானத்துல நிக்க கர்த்தருடைய கிருபை எனக்கு வேணுமே. துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு, என் ஜீவன் எல்லை எங்கிலும், சொல்லுங்க, பரிசுத்தம் என எழுதும் என் ஜீவன் எல்லை எங்கிலும், பரிசுத்தம், ஹல்லேலூயா, என் ஜீவன். ஒப்புக்கொடு மகளே, கர்த்தருடைய கிருபை உன்னை நிரப்பட்டும். நீ ஆண்டவருக்கு முன்னாடி நிக்கிறபடியா, நீ ஆண்டவருக்கு முன்னாடி உன்னை தாழ்த்தினபடியா, உன் தேவன் அதை கண்ணோக்கி பார்த்து சொல்றார், 2026 போற புது வருஷத்துக்குள்ள போற பிள்ளைய கர்த்தர் உன்னை அப்படியாய் அவர் சித்தத்தின்படி உன்னை நடத்துவாராக, அவர் சித்தத்தின்படி உன்னை நடத்துவாராக, அவர் கிருபை உன்னை சூழ்ந்து கொள்வதாக. இதோ அந்த வருடத்தை கர்த்தர் நன்மையினாலும் கிருபையினாலும் உனக்கு இரக்கத்தினாலும் அவர் முடிச்சுட்டுவாராக, கர்த்தர் முடிச்சுட்டுவாராக. அவர் தயவு மேல் அப்படியே இறங்குவதாக, அவருடைய தயவு மேல் அப்படியே நிரப்பப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இப்போ நல்லா புரிஞ்சுக்கிங்க, இந்த முதல் நாள்ல எடுக்கிற அந்த 7 தீர்மானத்தையும் நீங்க இப்பத்துல இருந்தே கடைப்பிடிச்சாலும் சரி, சத்தத்தை கேட்கும் போது ஒரு தீர்மானம் பண்ணி எடுத்தாலும் சரி, இது கர்த்தர் தான் உங்ககிட்ட பேசும்படியா, இது கவனிக்கும்படியா கர்த்தர் தான் உன்னுடைய இருதயத்துல ஏவி இருக்கிறார். கர்த்தர் நிச்சயமா உன்னை கொண்டு வந்திருக்கிறார், உன்னைதான் கொண்டு வந்திருக்கிறார். அவருக்கு உகந்த பாத்திரமாய், அவருக்கு பிரியமான பிள்ளையா நீ முடிவெடுத்து வாழ ஒப்புக்கொடு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியே ஆண்டவருக்கு முன்னாடி உன் இருதயத்திலிருந்து அப்படியே சொல்லாமா, ஆண்டவரே, கேட்ட இந்த சத்தியத்தின்படி, உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் எடுக்கிற இந்த 7 தீர்மானத்தில் முடிவு மட்டும் என் வாழ்நாள் முழுவதும் இதை நான் கடைப்பிடிக்க, இதை நான் கை கொள்ள கர்த்தராகிய ஆண்டவர் என்னை நடத்துவீராக. என் ஆத்துமா, என் ஆவி, என் சரீரம் கர்த்தர் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். தேவனே பொறுப்பெடுத்து வழி நடத்தும், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம்.